எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம கேள்விகள்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஒரு மாற்றத்திற்காக நான் என்னுடைய வியூவில் கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். அது போக நீங்கள் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். பொறுமையும் ரொம்ப முக்கியங்க. இதை ஜஸ்ட் இன்புட்ஸாக எடுத்துக்கங்க. கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. ப்ரமோட்டர் குரூப் வந்து கொச்சின் ஷிப்யார்ட்லையும் த்ரூ ஓஎஃப்எஸ் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அது போக மசக் அண்ட் டாக்கு, ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் சிங் போன்ற நிறுவனங்கள்லையும் த்ரூ ஓஎஃப்எஸ் கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் பண்ணுற மாதிரி செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஓஎஃப்எஸ்ல ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸோட கம்மியாக தான் இருக்கும். வேல்யூவேஷன் இப்போயே ஜாஸ்திங்க, ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும். பொறுமையாக இருக்கலாம், 30 டைம்ஸ் வரட்டும், அது வரைக்குமே பொறுமையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாங்க. அது வரைக்கும் இந்த பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னா எல்என்டிக்கு கீழேயே ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் வெர்டிக்கல் இருக்குங்க. ஸோ எல்என்டியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றாலே இன்டெரக்டாகவே ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். எல்என்டியே இப்போ டீசென்டான லெவலில் தாங்க இருக்குது. ஒரு நண்பர் எல்என்டி பற்றி எழுதியிருக்கிறாருங்க. இப்போ ஒரு 3500 600 அந்த ரேஞ்சிலேருந்து 4000 கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் சார், நம்ம வந்து இப்பயுமே பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்என்டியை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன வெர்டிக்கல் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவை பார்க்குறப்ப எல்என்டி இப்பயுமே நல்ல லெவலில் இருக்குது. லாங் டேர்மில் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் பார்க்குறப்ப பெருசாக எங்கேயும் போகாத மாதிரியே தாங்க தெரியும். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பார்த்தாலும் ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் டு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் ஒரு 2 பிஸ்னஸ் சைக்கிள் கிராஸ் பண்ணி போகிறப்ப நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும், நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். காட்ஃப்ரே பிலிப்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்ல லெவலில் தாங்க இருக்குது. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டெட்டும் கம்மி தான், 0.04 தான் டெட் டு ஈக்விட்டி. இவங்களுக்கும் வந்து இந்த டேக்ஸ்னால ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நமக்கு ஐடிசி இருக்குது. ஸோ நம்ம சிகரெட் பிஸ்னஸ்க்காக மட்டும் ஐடிசியை பார்க்கல, அதர் அட்வான்டேஜஸும் முக்கியம். கோர் பிஸ்னஸ் சிகரெட் பிஸ்னஸ் தான். அது போக ஹோட்டல்ஸில் 40% ஸ்டேக்கு, தென் ஐடிசி இன்ஃபோடெக் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா குழுமத்திற்கு கீழே இருக்கக்கூடிய செஞ்சுரி பல்ப் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேப்பர் போர்ட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் பெரிய பிளேயராக இருப்பாங்க. ஐடிசி பேப்பர்ஸ் தான் பெரிய பிளேயராக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இப்போதைக்கு. அது போக எஃப்எம்சிஜி, அது போக ஃபுட் பிஸ்னஸ், தென் அதர் ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் உள்ளே இருக்குது. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குங்க ஐடிசிக்கு வென் கம்பேர் வித் காட்ஃப்ரே பிலிப்ஸ். நீங்கள் சிகரெட் பிஸ்னஸ்க்காக மட்டும் ஐடிசியை பார்க்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ரேலியாக இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது, டெட்டும் அதிகம், கேர்ஃபுல்லாக இருங்க. விக்ரம் சோலார் பற்றி எழுதியிருக்கிறாங்க. நோ, நான் அந்த நிறுவனத்தை பார்க்கறது இல்லை. அது என்ன காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு நண்பர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கூட எழுதியிருந்தாங்க, ஷேர்ஸ் ப்ளஸ் பண்ணதுக்கு ரீசன், தென் அது எப்படி அன்பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தாங்க. பட் ஏன் வந்து நான் விக்ரம் சோலாரை பார்க்கறதில்ல அப்படின்றத சொல்லணும் இல்லையா? டாடா பவரை ஏன் பார்க்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. வெறும் ரினியூபிள்ஸ்க்காக மட்டும் டாடா பவரை பார்க்கலங்க. ரினியூபிள்ஸ் வந்து அவங்களுடைய சப்சிடரி. அது போக ஹைட்ரோ, தென் தெர்மல், தென் கவர்மெண்ட்டே வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸும் உள்ளே வர்றாங்க. ஸோ டாடா கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ஸோ பவர் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரினியூபிள்ஸ் மட்டும் கிடையாது. இன் அடிஷன் டு தட் ஹைட்ரோ, நியூக்ளியர், தென் தெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பவரில் டாடா பவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குங்க. அதனால தான் நம்ம முக்கியமாக டாடா பவரை பார்க்குறோம். விக்ரம் சோலாரை பர்சனலாக நான் பார்க்காததுக்கு முக்கியமான காரணம் ஷேர்ஸ் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட அது மட்டுமே காரணம் கிடையாதுங்க. ரினியூபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாங் வே டு கோ. நீங்கள் வந்து அதில் மார்ஜின்ஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத பார்க்கணும். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த டேபிள் மேலே 2 புக்கு வச்சிருக்கீங்களே சார், அந்த புக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாங்க. நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேங்க. மேலே இருக்கக்கூடிய புக் வந்து காஃபி கேன் இன்வெஸ்டிங். அது என்ன காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்ரோச் அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச், அதுதாங்க காஃபி கேன் இன்வெஸ்டிங். மன்னிக்கணும், அந்த புக்கில் ஒரு இன்வெஸ்டிங் அப்ரோச் கொடுத்துருக்காங்களே காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு லோயர் லெவலில் நல்ல வேல்யூவேஷனில் எடுக்கணும் அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்ப நல்ல லெவலுக்கு போயிடும் அப்படின்றதாங்க வந்து அந்த புக்கில் இருந்து நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச செய்தி அதுதான். இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. தென் இரண்டாவது இருக்கக்கூடிய புத்தகம் வந்து ஆடம் கிராண்ட் அவர்கள் எழுதின திங்க் அகெயின் அப்படின்றது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பார்க்கறதுல எந்த தவறு கிடையாது அப்படின்றத அந்த புக்ல இருந்து நான் படித்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுங்க.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு சொல்றேங்க. பிளாக்பெரி ஐபோன் ஒரு எடுத்துக்காட்டு, இன்னொரு எடுத்துக்காட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். 2 எடுத்துக்காட்டையுமே சொல்லிடுறேன். பிளாக்பெரி ஐபோனை பொறுத்த வரைக்கும் இந்த டீடைல்ஸ் வந்து அதுலயே இருக்குங்க, புக்லயே இருக்கு. பிளாக்பெரி எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல மார்க்கெட் ஷேர் வந்து மோர் தென் 50%ங்க. எப்ப 2008 2009 அந்த காலகட்டங்களில் பெரிய பிரபலங்கள் இன்க்ளூடிங் பாரக் ஒபாமா அவர்கள் கூட அந்த காலகட்டங்களில் பிளாக்பெரி போனை பயன்படுத்திட்டு இருக்காரு. அதோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து கீபேட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே காலகட்டத்தில் டச் ஸ்கிரீன் உள்ள என்ட்ரி கொடுக்குதுங்க 2012க்கு மேல. அப்ப ஐபோன் எடுத்துக்கிட்டோம்னா ஐபோன் இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டேபு, தென் லேப்டாப்பு, தென் ஐபாட்ஸ், இதுதான். ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுக்கு ஐபோன் ஃபோன் உற்பத்தி பண்றதுல அவருக்கு பெருசா ஈடுபாடு கிடையாதுங்க. அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் ஐபோன் நம்ம ரெடி பண்ணலாம், மல்டிபிள் அட்வான்டேஜஸோட, வெறும் இமெயிலுக்காக மெசேஜஸ்க்காக இல்லாம கேமரா, தென் அதர் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்து ஃபோனை கொண்டு வரலாம் அப்படின்ற ஈடுபாடு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கே கிடையாதுங்க. ஐபோன்ல இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களுக்கு, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்ல ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுல ஈடுபாடு அதிகம். ஐபோனை கொண்டு வர்றதுல எப்படியோ ஸ்டீவ் ஜாப்ஸை கன்வின்ஸ் பண்ணி போனை வெளில கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஐபோனுடைய வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிளாக்பெரி இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஆக இந்த திங்க் அகைன், அதாவது பிளாக்பெரி நிறுவனத்தினுடைய சீஃப் மைக் அவர்கள் வந்து அவருடைய நிலைப்பாட்டில இருந்து வெளில வரலங்க. டச் ஸ்கிரீனா அதெல்லாம் எடுபடாது மார்க்கெட்ல, நம்மளுக்கு மார்க்கெட் ஷேர் 50% இருக்கு, இதைத்தான் எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்றது அவருடைய நிலைப்பாடா இருந்ததுங்க. அதை அவர் மாத்திக்கல. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஃபோன் வந்து நம்ம ஆப்பிள் வந்து ஃபோனை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அது ஃபோக்கஸ் கிடையாது அப்படின்றது அவருடைய நிலைப்பாடா இருந்திருக்கு. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அவரை யோசிக்க வச்சு ஆப்பிள் ஐபோன் ரெடி பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வரலாறு தான். பிளாக்பெரியோட வரலாறு என்ன? அதை மறுபடியும் திருப்பி மறுபரிசீலனை பண்றதுக்குள்ளேயே, ரீதிங்க் பண்றதுக்கு முன்னாடியே ஐபோன் மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணிடுச்சு. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வரும். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 2 times புக் இருக்க பேருந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருந்தோம்? 1.5 times புக்குக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கும். இன்னமும் நான் பர்சனலாக கன்சிடர் பண்ணல. 2 times புக்ல இருக்கிறப்ப இதான் இவ்வளவு கீழே இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய கேட்டதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ இன்னும் கீழே இறங்கி வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு காலையில மறுபடியும் செய்திகள் நண்பர்கள் இருக்கு, ஏன்டா புக் வேல்யூ கீழெல்லாம் வரும்னு சொல்றாங்களே, நீ என்ன 1.5 times புக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, அதற்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கேட்கிறாங்க. இந்த திங்க் அகைன் அப்படின்ற அப்ரோச் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால ஒரு தடவை சிந்திச்சு ஒரு செயல்ல இறங்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த செயல் நடந்துட்டு இருக்கப்பே மறுபடியும் யோசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அது வந்து உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும் அப்படின்னு சொல்றாருங்க ஆடம் கிராண்ட் அவர்கள். தென் தனலட்சுமி பேங்க் பத்தி எழுதியிருக்காங்க. தனலட்சுமி பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே பிரைஸ் டு புக் 1 கீழே தான் இருக்கும். நம்ம ₹1 ஷேர் 60 காசு 70 காசு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் கீழே வந்தா நம்மளே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களும் வந்து கோல்டு லோன்ல தான் அவங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். தென் ஃபியூச்சர் கன்சியூமர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் அந்த ஷேர் பத்தி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி, அது இப்போ ட்ரேட் ஆகுதா, டீலிஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற விவரங்கள் எனக்கு தெரியலங்க. ஆனா நான் கன்சிடர் பண்ணப்ப அது வந்து ஒரு ₹60 ₹70 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஐடிசி வந்து ₹150 ₹125 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஃபியூச்சர் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனியா இருந்ததுங்க நான் கன்சிடர் பண்ணப்ப. நான் ஐடிசிக்கு ஆல்டர்னேட்டா இதை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பல ஆண்டுகள் வெயிட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏறினப்ப ப்ராஃபிட்டே வேணாம், ஏதோ போட்ட காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கன்சியூமர் விட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது ₹1 கீழே எல்லாம் போன மாதிரி கூட செய்வீங்க. நான் நேற்று தேடி பார்த்தேன் நீங்க கேள்விகள் எழுதுனதுக்கு அப்புறம். ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இந்த மாதிரி போய் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றேன். தென் ராணா சுகர் பத்தி எழுதியிருக்கிறாங்க. தென் அசோகா பில்கான், தென் தாமஸ் குக் போன்ற நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணி கிட்டத்தட்ட ₹1,00,000 மேல நெகட்டிவ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ராணா சுகரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சுகர்னாலே நம்ம பார்க்க மாட்டோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தென் ஸ்மால் கேப் 200 crore மார்க்கெட் கேப் கம்பெனி, கடனும் இருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் கேப்பு கடன் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போனா மாட்டிக்குவோம். ஒரு சில செக்டார்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், அதுல சுகரும் ஒண்ணுங்க. தென் அசோகா பில்கானை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. ரீசன்ட் குவார்டர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க. பிரைஸ் டு புக் 0.5 கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.24 இருக்கு. எப்படி ரெக்கவரி ஆகி வந்துடும் அப்படின்னு நம்புறேன், பட் சில காலங்கள் ஆகும். தென் தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். ஸ்டில்லிங் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தனியா டிமர்ஜ் ஆகி வந்துடும். தென் தாமஸ் குக் தனியா, ஸ்டில்லிங் ஹோட்டல்ஸ் தனியா லிஸ்ட் ஆகி ஷேர் எப்படியும் நல்ல growth காட்டுறப்ப மேலே போயிடும். கடன் கிடையாது, நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும். நம்ம சுகர் அண்ட் ரிலேட்டட் செக்டாரை பார்க்கறதுக்கு இஐடி பேரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் பெரிய பிளேயருங்க அவங்க. நம்ம சுகர் செக்டாரை பார்க்கறது இல்லை அப்படின்னாலும் அதில் ஈடுபாடு இருக்கவங்களுக்காக
ஸ்மால் கேப் பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. டெட் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் டாடா ஸ்டீல் பற்றியில் இருக்கிறாங்க 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி வேல்யூவேஷன் வைஸ் ஓகே தான், நான் அந்த பதிவுலேயே சொல்லியிருந்தேங்க. பட் 108, 83, தென் 125ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு இது பயங்கரமாக ரேலி ஆன மாதிரி தெரியும். அதனால தான் நான் பர்சனலாக டாடா ஸ்டீலை பற்றி பெருசாக பேசுறது இல்லைங்க. டாடா ஸ்டீல் நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. தென் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டிப் அப்படின்றத பார்க்கவே முடியல சார், தொடர்ந்து ரேலி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணலாங்க. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டுலம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படின்னா கீழே இறங்கி கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் நியூட்ரலுக்காவது வரும். நியூட்ரலை தாண்டியும் நெகட்டிவ்ல போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இவிகோ அக்விசேஷன் முடியட்டும். அவங்க அக்விசேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் யூரோஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஒரு 35,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய கடனுக்கு வட்டிகள்லாம் செலுத்த வேண்டியிருக்கும். அதில் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆக டிஎம்சிவியும் இப்போதைக்கு ரேலி ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அக்விசேஷனுக்கு பிறகு கடனுக்கு வட்டி செலுத்தணும். தென் அந்த கடனெல்லாம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் டிஎம்சிவிக்கு. டிஎம்பிவி நல்ல லெவலில் தான் இருக்குது. டிஎம்சிவியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க வேணாம். கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து இன்னைக்கு சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் இண்டெக்ஸ் வந்து நான் காலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 0.33% அப்புங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி க்ரோத் வந்து 1.1% ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டட் வந்து 2% க்ரோத்துங்க, அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. டொமஸ்டிக் டிமாண்ட் வீக்காக இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வழக்கம் போல் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. என்ன காரணம் டொமஸ்டிக்கில் டிமாண்ட் வந்து வீக்காக இருந்ததுக்கு அப்படின்னா ஆயில் ப்ரைஸஸ்ங்க. இப்போ 2026 மட்டுமே க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் 40% வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. இப்பயுமே ஒரு $90 பெர் பேரலுக்கு பக்கமாக தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் $88.5 பெர் பேரலுங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் தொடர்ந்து எலிவேட்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜப்பானில் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா இங்கே அப்படியே க்ரோத் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இங்கேயும் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு ஃபியூச்சர்ஸ் $4,450 பெர் அவுன்ஸ்க்கு பக்கமாக இருக்குது. இந்தியாவில் 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு $50 விலை ஏறி இருக்குங்க. 14,270 ருபீஸாக இருக்குது. தென் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரிடக்ஷன் அப்படின்றது ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஈரானியர் பேசிஸில் 40% அதிகமாக இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயே ஒரு 16% ஏறி இருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரிடம்ஷன் அப்படின்றது. பட் சிப் இன்ஃப்ளோ அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. குறிப்பாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலிவேட்டட் வேல்யூவேஷன் இருந்தாலும் கூட அதில் இன்ஃப்ளோ இருந்திருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 எடுத்துக்கிட்டோம்னா 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 250 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நிஃப்டி 21 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் நிஃப்டி 50. தென் நிஃப்டி மிட் கேப் 150 எடுத்துக்கிட்டோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஸோ ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் மிட் கேப்பாக இருக்கட்டும் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்குது. நான் நிஃப்டி 50 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிஃப்டி 50லேயே நிறைய ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு செப்டம்பரில் விப்ரோ ஒதுக்கி வெளில போட்டு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பிஎஸ்சி லிமிடெட் உள்ள வருது. ஸோ ஓவராலாக நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன் இன்னும் மேலே ஏறிடும். சமான் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி மெஜாரிட்டி ஸ்டேக் எடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியர் பாத் டு க்ரோத் அப்படின்றதாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. பிரான்ச் நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 220 பிரான்ச் நெட்ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இதை 1600 நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா H1 ஃபினான்ஷியல் 27ல் ஒரு 10,000 crore. இது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 30-31 ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 50,000 கோடியிலிருந்து 92,000 கோடி வரைக்கும் உங்களுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமான் கேபிட்டல். முத்தூட் ஃபின்ட்ரா பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல் ப்ராஃபிட் 3 மடங்கு பக்கமாக ஏறி இருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல் 180 கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ 705 கோடிக்கு பக்கமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வருவாயே வந்து அப்படியே டபுள் ஆயிருக்குங்க டோட்டல் இன்கம். கம்பெனி சமீபத்தில் செபி கிட்ட டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஐபிஓ போகிறாங்க. அவங்களுடைய கோல்ட் லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிட்வீன் 2024 to 2026 காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றது 59% இருந்திருக்குங்க 2024லேருந்து 26 வரைக்கும். ப்ரைஸ் பேண்ட் வரட்டும், என்ன வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுகள் எடுத்துக்குவோம். லோதா டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27ல் ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸில் ஒரு 21 ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. ஒர்த் வந்து ஒரு 24,000 crores. லோதா டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உள்ள தான் இருக்கும். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரக் பிஸ்னஸை SML மஹிந்திராட்ட கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஹெவி ட்ரக் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு 3 to 3.5% இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இதை வந்து நாங்கள் 5% நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக ப்ராடக்ட் லான்ச்சிங், தென் நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன், தென் டெக் லெட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்களுடைய மார்க்கெட் ஷேரை நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அவங்களுடைய டீலர்ஸ் நெட்வொர்க்கையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற திட்டத்தில் இருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்ல நாங்கள் 15+ டீலர் நெட்ஒர்க்ஸை நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எம்எல் மஹேந்திரா. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் உடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ற மாதிரி செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா குறிப்பா ஜேஎல்ஆர் எலக்ட்ரிக் 12,000 யூனிட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேஎல்ஆர். ஃபினான்ஷியல் இயர் 27 ஃபர்ஸ்ட் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜூன் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேங்கிங் செக்டர்ல குறிப்பா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. பிரைவேட் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி, டெபாசிட் க்ரோத், தென் ஓவராலா அசெட் குவாலிட்டி பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பப்ளிக் செக்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் அசெட் குவாலிட்டியில ஷார்ப் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் கிடைச்சிருக்குங்க S&P குளோபல் இருந்து. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். நம்ம ஷேர் ஹோல்டர் நமக்கு இது மகிழ்ச்சியான செய்தி தான். என்ன காரணங்கள் அடிப்படையில் S&P குளோபல் வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். S&P குளோபல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஸ்ட்ராங்கான கேபிட்டலைசேஷன் இருக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நெக்ஸ்ட் 18 to 24 மந்த்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா எதன் அடிப்படையிலங்க, தொடர்ந்து கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தென் உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. தென் டிவிடெண்ட் பே அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய கேபிட்டலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க S&P குளோபல். அது போக S&P குளோபல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அசெட் குவாலிட்டி ஸ்டேபிளா இருக்கும். தென் இனி வரக்கூடிய குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கிரெடிட் காஸ்ட் தொடர்ந்து இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி இவங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க S&P குளோபல். கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குங்க, 1.5 times புக்கை விட அதிகமாக தான் இருக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹200 பெர் ஷேர். ரெக்கார்ட் டேட் August 19, 2026. வால்வோ ஐஷர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெவி டியூட்டி கமர்ஷியல் ட்ரக்ஸ்ல growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கு, அதில் நாங்கள் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 10% மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஓவராலாக கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12% க்ரோ ஆகுதுங்க இண்டஸ்ட்ரி. ஆனால் வால்வோ ஐஷர் நாங்கள் ஒரு 29.9% க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. வால்வோ ஐஷரை பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் மீடியம் ட்ரக் செக்மெண்ட்ல இவங்க தாங்க வந்து மார்க்கெட் லீடர் பாஸ்ட் 2 இயர்ஸாவே. லைட் அண்ட் மீடியம் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் த செக்மெண்ட் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் மட்டுமே ஒரு 25 to 38% பக்கமா இருக்குங்க. பட் ஓவராலா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வால்வோ ஐஷருக்கு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12%. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல தான் இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஏர்லியர் ட்ரேடிங் செஷன்லேயே ஒரு 3% பக்கமாக டவுனு. பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா எந்தெந்த பங்குகள் நல்ல லெவல்லையே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லா காலத்திலையுமே லோயர் லெவலில் ஏதாவது குவாலிட்டியான ஸ்டாக் கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.